அல்லேலூயா. இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த லைவ் வீடியோ மூலமாக நாம் இணைந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். அப்பா, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நல்ல நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஆமென். யெகோவா தேவன் ஆண்டவரே, யெகோவா ஷாலோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை பொறுப்பெடுங்க. ஆரம்ப பகுதி முதல் முடிவு பகுதி வரை உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்களை நிரப்பி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த லைவ் வீடியோ பார்க்கிற, இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம ஒரு சில பாடல்களை, ஒரு சில சரணங்களை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அந்த தேவனை நாம் என்ன செய்ய போகிறோம்? பாடி ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அல்லேலூயா. பெரியோரே சிறியோரே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரைஸ் தி லார்ட், இந்த கால வேளையில அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தேவன், ஆமென், பிரைஸ் தி லார்ட், பெரிய காரியங்களை செய்வாராக. திறந்ததான பாடல், ஆமென். எண்ணி எண்ணி துதிப்பாய், துதி செய்வாய், என்னடங்கா கிருபைகளுக்காய், இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே என்கிற ஒரு பாடல் நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்கா, இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்கா, இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். நல்ல ஆண்டவரை துதிங்க. ஓ என்னடங்கா நன்மைகள், ஓ இன்றும் தாங்கும் அவருடைய புயம், இந்த இயேசுவின் நாமம் அதே.
உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போ காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போ காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே. எண்ணி துதி செய்வார் சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் சொல்லுங்க. ஓ, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் செய்கிற நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதை நினைத்து கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றியை செலுத்தணும். இந்த 6 மாதங்கள் பிரைஸ் தி லார்ட், இந்த 2020 ஆண்டை தொடங்கி 6 மாதத்தை முடித்து 7வது மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கணும். இது ஆண்டவருடைய பெரிய கிருபை. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் கடந்த நாட்களில் இருந்தவங்க இந்த நாளை பார்க்க முடியாமல் போனாங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? பாதுகாப்பாய் ஜீவனாய் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆமென், பிரைஸ் தி லார்ட், பாடி ஆராதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய நல்ல நாமத்தை நீங்க என்ன செய்யுங்க? பிரஸ்தாபப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே என்று சொல்லி அவரை பாடி ஆராதிங்க. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. பாடலாமா? அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அநாதையாய் தவித்த அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நல்ல விசுவாசத்தோடு உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நோய்களை போக்கிடுவான் இயேசு, பேய்களை விரட்டிடுவான். இன்னைக்கு இருக்கிற நோய்களை போக்கிடுவான் இயேசு, பேய்களை விரட்டிடுவான். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகனே, விடுவார்
இயேசு கண்ணீரை துடைத்திடுவா. உன்னததே நல்ல இருக்கிற இடத்துல நல்ல கண்ணை மூடி விசுவாசத்தோடு இந்த மாதத்தை காண பண்ணியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் எனக்கு நல்லவரா இருந்தீங்க, வல்லவரா இருந்தீங்க, போதுமானவரா இருந்தீங்க. இந்த காலைவேளை உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற இடத்துல நல்ல கண்ணை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆமீன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல உதடுகளின் ஸ்தோத்திர பலினால நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 அப்பா. பிரைஸ் எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களை எவ்வளவாய் நடத்தி வருகிறத உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை, பாடலாமா? தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் உயர்த்தியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நல்ல ஆண்டவர் பாடு. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. இந்த மாசத்துல அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கலங்காதீங்க அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, சிறு பிள்ளைகள், பெரியோர்களே, ஆமென். எதை குறித்தும் கலங்காதீங்க. உன்னத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். இந்த 6 மாதம் உங்களை நடத்திட்டாரு, 7வது மாதத்தில் உங்களை நடத்துவா, இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே. அவரை விசுவாசிங்க, அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. நல்ல ஆண்டவரை துதிப்பீங்களா? துதிப்பீங்களா? பிரைஸ் எல்லாம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நல்ல ஆண்டவர் கிருபையால் நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோ. இந்த நாள் வர கிருபையால் நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபையால் நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோ. பிரியமான தேவ பிள்ளைய, கர்த்தர் எவ்வளவா உங்களை நடத்தி இருக்கிறார். அப்பா, உங்க கிருபை அப்பா, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதோ உங்க சுத்த கிருபை ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அப்பா காரியங்கள் வேற மாதிரி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா எங்கள் தேவன் மாறாதவர் ஆண்டவரே. சூழ்நிலைமை மாறல ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் மாறி போகலாம், என் இயேசு நீர் மாறாதவர். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பாதிப்புகள் எல்லாம் மாறி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே, ஒரு பெரிய ஆனந்த களிப்பு ஆண்டவரே. உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் எங்கும் துணிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் வரணும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை உண்டாகணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துவதாக என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே.
என் வாழ்வினை மாற்றிடு, புதியதா வணைந்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே, என் வாழ்வினை மாற்றிடு, புதியதா வணைந்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில மாறி, ஆண்டவரே இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதனால ஏற்பட்டிருக்கிற முழு உலகத்தினுடைய பாதிப்புகள் மாறி எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி, எங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டவர் அத்தியாயம், ஆண்டவரே ஒரு புதிய உதயமான காரியங்கள் உண்டாக எங்களுக்கு கிருபை தாரோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஆமென் உயர்த்துவீங்களா? பிரைஸ் அல்லாஹ். என் வாழ்வினை உயர்த்திடும், மேன்மையால் உயர்த்திடும். என் வாழ்வினை உயர்த்திடும் தேவனே, என் வாழ்வினை உயர்த்திடும், மேன்மையால் உயர்த்திடும். என் வாழ்வினை உயர்த்திடும் தேவனே. ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா எங்க வாழ்க்கை ஒரு மேன்மையாய் உயர்த்தப்பட ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் எங்களை நடத்தி வருகிற உடைய நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலைமை ஆண்டவரே ஒரு காணல் நீரை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது இல்லாமல் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அது இருக்கிற இடம் காணாமல் போய் எங்க வாழ்க்கையினுடைய மேன்மை ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஒரு மேன்மை உள்ளதாய் மாறுவதாக உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் அதை மாற்றுங்க அப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துங்க. இதுவரை நடத்தின தேவன் இன்னமும் நடத்துங்க ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில, ஒரு மேன்மை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் வணைந்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே, என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் வணைந்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. அப்பா இந்த நல்ல நாளில் உங்களுடைய சமூகத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவன் தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளில் உம்மை பாடி துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை காண செய்த தேவன் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. எங்க தேசத்தை நடத்துங்க, எங்கள் பட்டணங்களை நடத்துங்க, எங்க சபை ஊழியங்களை நடத்துங்க, விசுவாசிகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, நடத்துங்க அப்பா. ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுங்க அப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஒரு விஷயாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசித்து பிரைஸ் தி லார்ட் இந்த நாளிலே கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை அவருடைய வார்த்தையினாலே ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அவர் நடத்துவாராக. ஜீவனுள்ள தேவன் ஏஜி சபை சேலையூரின் சார்பாக உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் தன்னுடைய சீஷர்களாய் இருந்த ஒருவனை இப்படியாய் உற்சாகப்படுத்தி அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஆமென் அவனை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை தான் இந்த கால வேளையில வாசித்து நாம் தியானிக்க போகிறோம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த வார்த்தையானது உங்களையும் இந்த காலை வேளையில உற்சாகப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, பலப்படுத்தி நடத்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நானும் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 22 verse 31 and 32. பிரைஸ் தி லார்ட். 22வது அதிகாரம் 31, 32வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து, சீமோன் என்னப்பட்ட மறுபேருடைய பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். காரணம் அங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சாத்தான் என்ன செய்தான்? போய் நின்றதை குறித்து யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே மனுஷனை சோதிப்பதற்கு, ஆமென், அவனுடைய விசுவாசத்தை குறித்ததான காரியங்களை எதிர்மறையாய் சொல்லி தேவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்ட காரியத்தை குறித்து தான் வாசிக்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில அதை குறித்து வாசிக்கிறோம். அதே போல இங்கே சீமோனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆமென், கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் என்று சொல்லி. இந்த காலவேளையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த சீமோன் பேதுருவை போல நம்மையும் இந்த நாட்களிலே, ஆமென், சத்ருவானவன், பிசாசானவன் சோதிப்பதற்கு கோதுமையை சுலகினாலே, ஆமென், புடைக்கிறதை போல நம்மையும் சோதிக்கும்படியாக புடைக்கிறதற்கு அவன் என்ன செய்திருக்கிறான்? உத்தரவு கேட்டு கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆமென் கொரோனா வைரஸ் அது ஒருவேளை கர்த்தருடைய அனுமதியினாலே இருக்கலாம், பிசாசு அதை செயல்படுத்துகிறதா இருக்கலாம். எதை குறித்தும் நாம் ஆமென் நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது? நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் தேவனுடைய அனுமதியோட, அது தேவனுடைய ஞானம் இல்லாமல் நடப்ப இதில்லை. ஆகவே பிரைஸ் தி லார்ட், இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறால் அதை நாம் பார்க்க வேண்டாம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? ஆமென், இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிசாசு ஆமென் சீமோனை சோதிக்க அனுமதி பெற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையில ஆமென் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி. அதே தேவனாகிய கர்த்தர், அதே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாட்களிலே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உங்களுக்காக எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு நீங்கி போய்விடாதபடிக்கு, நாம் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, விசுவாசம் நம்மை விட்டு காணப்படாமல் போய்விடாதபடிக்கு, எடுபட்டு போய்விடாதபடி நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார், வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆமென், பிரைஸ் தி லார்ட், வார்த்தை இதுதான், நீ குணப்பட்ட பின்பு. ஆமென். பேதுரு என்ன செய்தான்? அங்கே குணப்பட்டான் என்று சொல்லி பின்னான் நாட்களில் நம்ம வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சோதனையை குறித்து வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற காரியங்களை குறித்து வாசிக்கிறோம்.
அதற்கு பின்பு பேதுருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இன்றைக்கு வார்த்தை இதுதான். ஆமென், அல்லேலூயா. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாசத்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும்படியாக. ஆமென். உலகத்துல எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசமான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை, விசுவாச வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் ஆமென் பேசலாம் ஒழிந்து போகாதபடிக்கு ஆமென் அந்த விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் குணப்பட்டு இப்படிப்பட்ட ஆமென் பேசலாம் அல்லேலூயா காரியங்கள், அதைரியப்படுத்துகிற காரியங்கள், அவிசுவாசத்தை கொண்டு வருகிற காரியங்கள், நம்பிக்கையை தளர பண்ணுகிற காரியங்கள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ்னால அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க? தளர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆமென். காரணம், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, தொழில் பாதிக்கப்பட்டது, வருமானம் இல்லை, வேலை இழப்பு, அநேகர் வியாதினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறது, பொருட்கள் ஆமென் பேசலாம் அல்லேலூயா கிடைக்காத ஒரு சூழ்நிலைமை என்றெல்லாம் நாம் இன்னைக்கு முழு உலகத்தில் நடக்கிற காரியங்களை கேட்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் என்ன செய்கிறது? குறைந்து போய் ஆமென் பேசலாம் தளர்ந்து போய் நடுக்கம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில இருக்கிறதை பார்க்க. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென் பிரைஸ்லாட் அல்லேலூயா, பிசாசு உங்களை கோதுமையை ஆமென் பிரைஸ்லாட் ஆமென் சுலகினால் புடைக்கிறது போல உங்களையும் ஆமென் பிரைஸ்லாட் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறேன், வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். ஆகவே நீ குணப்பட்ட பின்பு கர்த்தர் நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கும் ஜெபித்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்துல. ஆமென். ஆகவே நாம் குணப்பட்ட பின்பு இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து, எதிர்மறையான காரியங்களை எல்லாம் பார்த்து ஆமென் பேசலாடல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார், தாங்குவார், பலன் தருவார், விடுவிப்பார், தப்புவிப்பார், காப்பாற்றுவார். ஆமென். அவருடைய வார்த்தை என்னோடு கூட உண்டு, அது எனக்கு ஜீவன், எனக்குள்ள அவர் ஆவியானவராய் இருக்கிறார் என்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து விசுவாசத்துல நாளுக்கு நாள் குணப்பட்டு நம்ம மட்டும் அல்ல ஆமென் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் ஸ்திரப்படுத்தும்படியாக தேவன் இந்த கிருபை நிறைந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க கூட இருக்கிறவங்க ஆமென் பேசல கிறிஸ்துவை அறிந்தவங்க யாராவது அதைரியப்பட்டா, அவிசுவாசம் இருந்தா, இந்த காரியங்களை பார்த்து பயப்படுகிறவர்களா இருந்தா அவர்களை சுரப்படுத்தும்படியாக தேவன் உன்னை குணப்படும்படியாக என்ன செய்திருக்கிறார்? அவர் ஆமென் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். வேதத்துல அப்படி அல்லேலூயா குணப்பட்ட ஒருவன் ஆமென் பேசலாம் தன்னோடு கூட இருந்தவர்களை ஆமென் பேசலாம் ஸ்திரப்படுத்தின, திடப்படுத்தின ஒரு காரியத்தை குறித்து வேதத்திலிருந்து நாம் வாசித்து ஆமென் பேசலாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்துல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் வாசிக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 36, 27வது அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை அல்லது 34வது 3வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பொழுது விடிகளை எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். பவுல் என்ன செய்யறாங்க? ஆமென், பிரைஸ் தி லார்ட், கொண்டு பிரயாணப்படுகிறதான ஒரு சூழ்நிலைமை குறித்து வாசிக்கிறோம். அப்படி பிரயாணப்படும் பொழுது அங்கே என்ன செய்கிறது? ஆமென், பேச பயங்கரமான புயல் காற்று வருகிறது, கடல் கொந்தளிப்பா இருக்கிறது. தப்பி பிழைப்போமா என்கிற ஆமென் ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென், தங்களுடைய படகில் இருக்கிற ஆமென் பல உபகரணங்களை எடுத்து கடலிலே போடுகிறார்கள். எப்படியாகிலும் என்ன செய்ய வேண்டும்? கரை சேர வேண்டும் படகிலே. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அதிக பாரம் இல்லாதபடிக்கு அவைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஆமென் தண்டு வலிக்கிறாங்க, முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நங்கூரம் போட்டு இருக்கிறாங்க. அப்பவும் பயங்கரமான காரியங்கள். பின்பு அவைகள் எல்லாம் அறுத்து என்ன செய்யறாங்க? அவர்கள் என்ன செய்யறாங்க? பிரயாணப்படுகிறாங்க. இங்கே அங்க வசனம் சொல்லுகிறது, 14 நாட்களாய் அவர்கள் ஒன்றும் சாப்பிடவில்லை. அவ்வளவு பயங்கரமான புயல், கடல் கொந்தளிப்பு, மரணத்துக்கு அடுத்த ஒரு சூழ்நிலை. இன்னும் கொஞ்சம் தாமதித்தாலும் மரணம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்கள், 14 நாட்களாய் அந்த படகில் இருந்த ஒருவரும் ஒன்றும் சாப்பிடாமல் அந்த படகை எப்படியாகிலும் கரைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு பலன் குன்றி போய் இருந்திருக்கும், எவ்வளவு சோர்வுற்று இருப்பாங்க, எவ்வளவு அதைரியப்பட்டு இருப்பாங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைமை. ஆனால் பவுல் என்ன செய்கிறான்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கர்த்தருக்குள்ளே ஆமென் ஹல்லேலூயா ஸ்திரப்பட்டவனாய் இருந்தபடினாலே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே ஸ்திரமாய் இருந்தபடினாலே, ஆமென், கர்த்தர் அவனை நேர் என்கிற தெருவில் சந்தித்து தன்னை வெளிப்படுத்தின பொழுது தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று சொல்லி ஒப்பு கொடுத்த பவுல், கர்த்தரை தனக்குள்ளே பெற்றுக்கொண்ட, கர்த்தருடைய ஆவியானவரை தனக்குள்ளே பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவருடைய நடத்துதல சிறப்பட்ட ஆமென் குணப்பட்டதான இந்த பவுல் ஆமென் ஹல்லேலூயா அதுவரை ஆமென் வேறு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஹல்லேலூயா தான் குணப்பட்ட பின்பு, தான் சிறப்பட்ட பின்பு ஆமென் ஹல்லேலூயா பாருங்க, அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது, ஜீவனுள்ள வார்த்தை இருந்தது. கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருந்தான். அவன் நம்பிக்கை அற்று போகல, அவன் சோர்ந்து போகல, மற்றவர்களை போல அவன் என்ன செய்யல, கலங்கி போகல. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் கடைசி பரியந்தம் என்னை நடத்துவா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடல் கொந்தளித்தாலும், கடும் புயல் ஏற்பட்டாலும், மரணத்துக்கு அடுத்த ஒரு சூழ்நிலைமை உண்டானாலும் நான் அதற்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை என்ன செய்வார்? அவர் நடத்துவார். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் என்னோடு கூட இருந்து என்ன செய்வார்? எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவன் முழு நம்பிக்கையோடு கூட இருந்தான். அவன் குணப்பட்டு இருந்தான். கர்த்தர் அவனுக்காக என்ன செய்தார்? பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து வேண்டுதல் செய்கிறபடினாலே அவன் குணப்பட்டவனா இருந்தான். ஆகவே அவன் தன்னோடு கூட இருந்த சகோதரரை என்ன செய்கிறான்? ஸ்திரப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பொழுது ஆமென் 33வது வசனத்தில், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ்னால அநேகர் பயந்து 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 எல்லா விசுவாசத்தினுடைய காரியங்கள் இல்லாம, நம்பிக்கையின் காரியங்கள் இல்லாம மிகவும் மோசமான நிலைமையில் அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய இருதயம் பாரத்தினால நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம், கவலையினால நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென், பிரைஸ் தி லார்ட், குணப்படும்படியாக அவனுக்காக வேண்டுதல் செய்த தேவன் ஆமென் ஹல்லேலூயா உங்களுக்காக எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் குணப்படும்படியாக அவர் இந்த நாட்களிலே ஆமென் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம் குணப்பட்டவர்களா இருப்போமானால், அல்லது நமக்குள்ள குணம் உண்டாகுமானால் நம்ம என்ன செய்யணும்? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்களை தைரியப்படுத்தணும். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவன் தைரியப்படுத்தி அவன் என்ன செய்கிறான்? போஜனம் பண்ணும்படி வேண்டிக் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்லுகிறான், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது, ஒரு முடியை என்ன செய்யாது,
விழாது. கர்த்தர் பார்த்து பார்ப்பா, இந்த இதுல உள்ள ஒண்ணு கூட கீழே விழாது, உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அவர்களை தைரியப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறான். பின்பு அவன் என்ன செய்யறான் பாருங்க, இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். பாருங்க, அந்த சூழ்நிலைமையிலும் அவன் என்ன செய்தான், தேவனை மகிமைப்படுத்த அவன் தவறவே இல்லை. அவன் தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவனா இருந்தான், குணப்பட்டவனா இருந்தான், ஸ்திரப்பட்டவனா இருந்தபடினாலே அவன் கூட இருந்தவர்களை ஸ்திரப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில இந்த லைவ் வீடியோவை பார்க்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, வாலிப தம்பி தங்கச்சி, உன் சூழ்நிலைமை எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன் வாழ்க்கையினுடைய ஆதாரம் இல்லாமல் நீ ஆமென் பேசலாம் திகைத்து கலங்கி கொண்டு இருக்கலாம். அடுத்து என்ன என்னுடைய வாழ்க்கையில நடக்கும், அல்லது மரணத்துக்கும் உனக்கும் ஆமென் வெகு அருகில் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உனக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், பிதாவினிடத்துல அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆகவே நீ குணப்படும்படியாக, உன்னுடைய வாழ்க்கை குணப்படும்படியாக, உன் சூழ்நிலை குணப்படும்படியாக, உனக்கு இருக்கிற எல்லாம் குணப்படும்படியாக அவர் உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு மறந்துடாத, உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு தைரியப்படுத்தி ஆமென் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுத்தி, ஸ்தோத்திரத்தோட ஆமென் பேசுற அவர்களை ஸ்திரப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்து. ரைஸ்ல பாருங்க, வேதத்துல அநேக காரியங்களை குறித்து வாசிக்கலாம், ஆனால் ஒரு சில வசனங்களை மட்டும், ஒரு 2 வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஆமென் பேசலாட் சொல்லி ஆமென் பேசலாட் அல்லேலூயா உங்களை ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். பேசலாட் அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகமும் 31வது சங்கீதம், சாம் 31 verse 24, 31வது சங்கீதத்தின் 24வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பாருங்களேன், ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, ஆமென் பிரைஸ்-தி-லார்ட் அல்லேலூயா, அவர்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக, வாழ்கிற வாழ்க்கையில ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆமென் உற்சாகப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆமென் பிரைஸ், அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்ன செய்வார், ஸ்திரப்படுத்தி குணப்படுத்தி பலப்படுத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஆமென் நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம், புக் ஆஃப் ஜேக்கப் சாப்டர் 5 verse 8. யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனம், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தருடைய வருகையை நமக்கு காண்பித்து தருகிறது. ஆகவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா, குணப்படுகிற நீங்க, ஸ்திரப்படுகிற நீங்க ஆமென் மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்துங்க. ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆமென் பிரைஸ் தி லார்ட் தைரியம் சொல்லி அவர்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆமென் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆமென் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா, இந்த மாதத்தை ஆரம்பிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை இந்த வார்த்தைகளினாலே ஆமென் குணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தருடைய வருகையில உன்னை சேர்த்து கொள்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அருமை தகப்பனே, இந்த 2020வது ஆண்டு தொடங்கி 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் இந்த லைவ் வீடியோ மூலமாக உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்கள் வீடுகளிலே முடங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலைமை, வெளியே போக முடியல, வேலைகளுக்கு போக முடியல ஆண்டவரே, தொழில்களுக்கு போக முடியல ஆண்டவரே, சபைகளுக்கு போக முடியல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்திலே நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே, சீமோனே சீமோனே ஆமென், கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆமென்,
உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவனை நடத்தின தேவன் இந்த கால வேளையில எங்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே அப்பா முடக்கி போட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பிதாவின் வலது பாரிசத்தில் எங்களுக்காக நீர் வாக்கு கடங்காத வேண்டுதல் ஆண்டவரே பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் குணப்படும்படியாக, எங்கள் வாழ்க்கை குணப்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு குணமுண்டாகும்படியாக எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் குணப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஸ்திரப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை, எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஆண்டவரே கிறிஸ்துவாகிய உண்மையிலே ஆண்டவரை ஸ்திரப்படுத்த ஆண்டவரே அப்பா தைரியப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரங்களோடு கூட மகிமைப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த கிருபை நிறைந்த மாதத்தை வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் மறந்து போகாமல் நாங்களும் குணப்பட எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்த எங்களுக்கு கிருபை தார். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. இந்த லைவ் வீடியோவை பார்க்கிற இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, எல்லா வித கிருபைகளை தாங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களில இந்த வியாதியினுடைய தாக்கம் ஆண்டவரே கர்த்தர் மாற்றும்படியாக உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணங்களில், ஒவ்வொரு மாநிலங்களில், எங்கள் பகுதிகளில் ஆண்டவரே இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் குணப்படுத்துவீராக. ஆண்டவரே ஒருவேளை இழக்க கொடுத்த குடும்பத்தாருக்காக வருகிறோம். அவர்களை என் தேவன் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே ரட்சிப்பின் ஆண்டவரே அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க. உம்மை நம்ப அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணங்களில், எங்கள் ஊழியங்களில், எங்கள் பகுதிகளில் ஒவ்வொரு காரியத்திலும் நிறைவேறட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் 10 மணி அளவில் நம்முடைய லிவிங் காட் ஏஜி சர்ச் சேலையூரின் சார்பாக ஆமென், பிரைஸ் தி லார்ட் லைவ் பாடல் ஆராதனை ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் பங்கெடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் 9 மணிக்கு நம்முடைய லைவ் வீடியோ ஆராதனை இருக்கிறது. அதில் பங்கெடுங்க. பிரைஸ் தி லார்ட். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.